நீங்க கூகுளோட ஜெமினி லைவ் பயன்படுத்துறீங்களா? அங்க 2 விஷயங்களை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணலாம், இன்னொன்னு கேமராவை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2ல எதை நீங்க பயன்படுத்தினாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த ஜெமினி லைவ்ல பண்ண முடியும். இப்ப அதுக்கு அகெயின்ஸ்டா அதே கூகுள் ஒரு அற்புதமான செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. எப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க, அது எதுக்காக அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுளோட ஜெமினி லைவ எல்லாரும் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. மைக்ரோஃபோன், கேமரா ரெண்டுத்துலயும் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும். அதே கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கூகுளோட ஆப்ல சர்ச் லைவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எப்போ அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா செப்டம்பர் மாசம் 2025 அமெரிக்கால மட்டும் ஸ்டார்டிங்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே வருஷம் அக்டோபர் மாசம் 2025 அடுத்தபடியா இந்தியால அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு சில மொழிகள்ல மட்டும்தான் நீங்க இந்த சர்ச் லைவ பயன்படுத்த முடியும். இப்ப மார்ச் மாசம் 2026 இப்போ கூகுள் ஒரு புது அப்டேட்டை களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. அதாகப்பட்டது இந்த சர்ச் லைவ கிட்டத்தட்ட ஒரு 100 மொழிகள்ல நீங்க பயன்படுத்தணும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கூகுள் ஆப்ல சர்ச் லைஃபோட அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும். சோ அதோட சேர்த்து அந்தந்த மொழிகள்ல நீங்க இந்த சர்ச் லைவ பயன்படுத்தலாம். தெரியாதவங்களுக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல இந்த சர்ச் லைவை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. கூகுளோட ஆப்பை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணியாச்சு. மேல பாத்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கு, அதை நம்ம பயன்படுத்த போறது இல்ல. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நானோ பனானா இருக்கு, அதை நம்ம பயன்படுத்த போறது இல்ல. லெஃப்ட் சைட்ல பாருங்க ஏஏ மூட் இருக்கு, அதையும் நம்ம பயன்படுத்த போறது இல்ல. சென்டர்ல பாருங்க ஒரு ஐகான் இருக்கா, இதைத்தான் நம்ம பயன்படுத்த போறோம். இதுக்குள்ளதான் கூகுளோட சர்ச் லைவ் இருக்கு, அதை நான் தட்டுறேன். இந்த சர்ச் லைவ தட்டுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள வாய்ஸ் இருக்கு, கேமரா இருக்கு, அந்த ரெண்டையும் தான் நம்ம பயன்படுத்த போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வாய்ஸை பயன்படுத்தும். இதை நான் தட்டுறேன். தட்டின உடனே உங்களுக்கு இப்படிதான் டிஸ்பிளே ஆகும். கூகுள் நீ சர்ச் லைவா? நான் கூகுளால் பயிற்சி பெற்ற ஜெமினை சர்ச் லைவ் வசதியை நான் தான் இயக்குகிறேன். இதன் மூலம் நீங்கள் கேள்விகளை குரல் வழியில் கேட்கலாம், உங்கள் சுற்றுப்புறத்தையும் காட்டி பேசலாம். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கிறதா? சரி, நான் தென்காசியில இருக்கிறேன். இப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? தென்காசியில் இப்போது வானம் மேகமூட்டத்துடன் இருக்கிறது. வெப்பநிலை சுமார் 26 டிகிரி செல்சியஸ். காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறது. மழைக்கு வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. உங்களுக்கு அடுத்த சில நாட்களுக்கான வானிலை அறிக்கை வேண்டுமா? ஓகே. தென்காசியில் அடுத்த சில நாட்களுக்கு வெப்பநிலை அதிகமாகவே இருக்கும். அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் வரை செல்லலாம். வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் இருக்கும். சில நேரங்களில் மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. உங்களுக்கு குறிப்பிட்ட நாள் வானிலை அறிக்கை வேண்டுமா? வேண்டாம். டேப் இயர் டு இன்டரப்ட் அவ்வளவுதான். மேல ஒரு 3 டாட் இருக்கு, அது என்ன பாத்துறோமா? இங்க செட்டிங், அதுக்குள்ள போனா அதாவது பேக்ரவுண்ட்லயே நீங்க சர்ச் லைவ பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் லைவ் கேப்ஷன், அதாவது நம்ம பேசுறத நம்ம மொழியிலேயே என்ன பண்ணும் கீழே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்குண்டானது வாய்ஸ் செட்டிங் என்ன பாத்துறோமா? இதுல பாருங்க லாங்குவேஜ் இருக்கு, ஸ்போக்கன் ரிசல்ட் வில் பி ரீட் லவுட் டு யூ, சத்தமா எனக்கு சொல்லுமா, அதுக்குண்டான சுவிட்சுங்க இருக்கு. சரிங்களா? மேல பாத்தீங்களா சர்ச் லைவ் செட்டிங். அடுத்து நம்ம வீடியோவை பயன்படுத்துவோமா? இது என்ன கலர்னு சொல்ல முடியுமா? இது ஒரு ஊதா நிறமா, கைப்பிடி பச்சை நிறத்துல இருக்கிறது. உங்களுக்கு வேற ஏதாவது தெரியணுமா? இதோட உயரம் எவ்வளவு இருக்கும்? இந்த வகை மாப்கள் பொதுவாக 100 சென்டிமீட்டர் முதல் 130 சென்டிமீட்டர் வரை உயரமான கைப்பிடிகளை கொண்டிருக்கும். சில மாடல் கைப்பிடிகள் அட்ஜஸ்ட் செய்யும் வசதியுடனும் இருக்கும். உங்களிடம் ஒரு குறிப்பிட்ட மாடல் மாப் இருக்கிறதா அதன் உயரத்தை அறிய? அதை விட இதோட விலை என்னவா இருக்கும்? இந்த மாப்களின் விலை பிராண்ட் மற்றும் வாங்கும் இடத்தை பொறுத்து மாறுபடும். பொதுவாக இந்தியாவில் ஒரு சாதாரணமான மேஜிக் மாப் விலை சுமார் 300 முதல் 5000 ரூபாய் வரை இருக்கலாம். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மாடல் அல்லது பிராண்ட் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? சரி, இந்த டேட்டாவெல்லாம் நீ எங்க இருந்து கலெக்ட் பண்ற? அத கொஞ்சம் சொல்லு. நான் கூகுள் தேடல் போன்ற பல்வேறு ஆதாரங்களில் இருந்து தகவல்களை பெறுகிறேன். மேலும் பெரிய அளவிலான தரவு தொகுப்புகளில் பயிற்சி செய்யப்பட்டுள்ளேன். இது உங்களுக்கு சரியான பதில் சொல்லவும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் உதவுகிறது. நான் குறிப்பிட்ட தகவலை எவ்வாறு பெற்றேன் என்பது பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? எனக்கு சர்ச் லைவ் பத்தி தான் தெரியணும். சரி, சர்ச் லைவ் என்பது கூகுளின் ஆப்பில் உள்ள புதிய அம்சம். இதன் மூலம் நீங்கள் பேசலாம், உங்கள் கேமராவை பயன்படுத்தி தகவல்களை பெறலாம். உங்களின் கேள்விகளுக்கு நிகழ் நேரத்தில் ஏஐ மூலம் பதில்கள் கிடைக்கும். மேலும் அவற்றை தொடர அடுத்தடுத்த கேள்விகளையும் கேட்கலாம்.
இது பற்றி தெரிந்து கொள்ள வேற ஏதாவது உள்ளதா? ரொம்ப நன்றி சர்ச் லைவ். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஜெமினி லைவ், சர்ச் லைவ். ஜெமினி லைவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்க நார்மலா கேஷுவலா பேசுற மாதிரி ஒரு செட்டப் தான் இந்த ஜெமினி லைவ். ஆனா இந்த சர்ச் லைவ் எப்படின்னா முழுக்க முழுக்க இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை அங்க இங்கேயும் தேடி பிடிச்சி கலெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடியதுதான் இந்த சர்ச் லைவ். சரிங்களா? சோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் அங்க ஹைப் அப்படிங்கிற பட்டனை நீங்க பாத்தீங்கன்னா தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.